பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனங்களில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். ஆனால் நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நமக்கு பசி என்பதுக்கு இடமே இல்லை. காரணம், அவரே ஜீவாப்பமாக நம்மோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது ஒரு காலம் நாம் தாகமடையவே மாட்டோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோது நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது நம்மை அணைத்து கொள்ளுகிறார், நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே நாம் அவரை நோக்கி வருவோம், நிச்சயமாகவே நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லும் பொழுது அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் வேதத்திலே ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள்
புறப்பட்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய வாழ்க்கை அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்றுகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு காலம் நாம் தாகமடைவதில்லை, ஒரு காலம் நாம் பசி அடைவது இல்லை. ஆண்டவர் நம்முடைய பசியை ஆற்றி நம்முடைய தாகத்தை தணித்து ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் வைக்க விரும்புகிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். குமாரனை கண்டு, இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனாய் இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை அடைவான் என்று எழுதுகிறார். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அழியாத ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருப்போம். நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியனுடைய சித்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் நம்மை உயிரோடு எழும்பி அவரோடு கூட நித்திய காலம் வாழ செய்வார். அதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சித்தம் நாம் நீடூழி வாழ வேண்டும், யுகா யுகமாய் நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்திலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51 வசனம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மாம்சத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஆகவே தான் கல்வாரியிலே நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார், அவர் முற்றிலுமாய் சிதைக்கப்பட்டார். காலை வேளையில் அவர்தான் நமக்காக ஜீவ அப்பமாய் இறங்கி வந்தவர். அவரே சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தில் புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை தான் அந்த ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை நமக்கு பெற்று கொடுக்கிறார். அவர் நமக்காக கிழிக்கப்பட்டார், நமக்காக அவருடைய சரீரத்தை நமக்கு பிட்டு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரும் பொழுதெல்லாம் அந்த பரிசுத்தமான மேஜையிலிருந்து வருகிற அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம், அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தருகிறது. ஆகவே நாம் அவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னையே பிற்க ஒப்பு கொடுத்தார். அவர்தான் ஜீவ அப்பம், அவருடைய வார்த்தைகள் தான் ஜீவ அப்பம். அதை நான் உட்கொள்ளும் பொழுது ஒரு நாளும் நாம் பசி அடைய மாட்டோம், தாகமடைய மாட்டோம். அவர் நம்முடைய உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட்டு வர பண்ணுவார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவி என்கிறதான நதி நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். அதைத்தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நாளும் நாம் சோர்ந்து போவது இல்லை, ஒரு நாளும் மரண பயம் நமக்கு வருவதில்லை. நமக்கு நித்திய ஜீவனையே ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி பசி தாகம் இல்லாதபடிக்கு அந்த ஜீவ தண்ணீரை பருகிக் கொள்ள, அந்த
ஜீவ அப்பத்தை புசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆகாரத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை நாங்கள் நேசித்து அதை உட்கொள்ள நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தார். நாங்கள் வேத வசனத்தை அதிகமாய் நாம் உட்கொள்ளவும், ஆண்டவரே ஜீவ தண்ணீரை நாங்கள் பருகி கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.